morning students. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய protection of electrical installation against overload, short circuit and earth fault அப்படினு சொல்லக்கூடிய டாபிக்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். இதுல என்ன சொல்றாங்கன்னா protection of electrical installation அப்படினா கீழ இருக்கக்கூடிய இந்த ஓவர்லோடு, ஷார்ட் சர்க்யூட், எர்த் ஃபால்ட் இதெல்லாம் எப்படி ஏற்படுது, அதை ஏற்படாம எப்படி தவிர்க்கலாம், அதை எப்படி தடுக்கலாம்ன்றதுக்காட்டிலையும் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றது சொல்லக்கூடிய கொஸ்டின் ஆன்சர். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஓவர்லோட். சரிங்களா? இதுல ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஓவர்லோட்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஓவர்லோட்னா என்னன்னு பார்ப்போம். ஓவர்லோட்னா இப்போ நம்ம நார்மலா சிங்கிள் பேஸ் சப்ளை, 3 பேஸ் சப்ளை அப்படின்றத சப்ளை வழியாக நம்ம லோ வோல்டேஜ், மீடியம் வோல்டேஜ்னா நம்ம படிச்சிருக்கோம். அதில் சிங்கிள் பேஸ் சப்ளையில் பார்த்தீங்கன்னா 230 வோல்டேஜ், அதில் 230 வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துருக்கோம். அதில் லோடு குறிப்பிட்ட லோடு தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? லோடு அதிகமாகும் பொழுது நமக்கு யூசேஜ் அதிகமாக பண்ணுறோம். இபியில் அந்த ரீடிங் எடுக்க வரும்பொழுது இபி மீட்டர் ரீடிங் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க. இபியில் வந்து இபி எலக்ட்ரிசிட்டியான அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் வரும்பொழுது இபி ரீடிங்கில் பார்த்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. எப்படின்னா அதிகப்படியான இபி பில் வரும்பொழுது நிறைய யூனிட்ஸ் இவங்க வந்து நிறைய எனர்ஜியை கன்சியூம் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னென்ன லோடெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அதிகமாகும் போது, நார்மலாக வரும்போது கேட்க மாட்டாங்க, ரொம்ப அதிகமாக வரும்பொழுது கேட்பாங்க. என்ன வீடுகளில் வந்து நம்ம வீட்டில் லோடு என்னென்ன லோடு யூஸ் பண்ணுறீங்க, அதிகமான சார்ஜஸ் வருது அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய டிவியிலேருந்து லைட்டிங் சிஸ்டம், ஃபேனு, மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஏசி, ஏர் கூலரு அப்படின்னு நிறைய மோட்டார், கம்ப்ரஸர் மோட்டாரு, சென்ட்ரிபியூகல் மோட்டார் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மோட்டார்லாம் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது எல்லாமே சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ணும் பொழுது அதிகப்படியான எனர்ஜி கன்சியூம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட யூனிட்டுக்கு மேலே போகும் பொழுது அதிகப்படியான சார்ஜஸ் வருது. அதனால நீங்கள் 3 பேஸ் சப்ளையை வாங்கிக்கங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படி ரெஃபர் பண்ணும் பொழுது நாம் அதை கேட்டு அந்த 3 பேஸ் சப்ளை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டோம்னா இருக்கக்கூடிய லோடு, அதிகப்படியான லோடை ஈக்குவலாக பிரித்து நம்ம அந்த 3 பேஸ் சப்ளைக்கும், ROIB சொல்லக்கூடிய 3 பேஸ் சப்ளைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பேஸுக்கும் லோடை வந்து நம்ம பிரித்து நம்ம டிவைட் பண்ணி லோடுகளை யூஸ் பண்ணும் பொழுது அதிகப்படியான சார்ஜஸ் வந்து டபுள் சார்ஜஸ் வந்து தவிர்த்துக்கலாம். சரிங்களா? மேக்சிமம் ROIB சொல்லக்கூடிய 3 பேஸுகளில் ஒரு பேஸில் வந்து லைட்டிங், இன்னொரு பேஸ் வந்து பவர் பிளாக் சொல்லக்கூடிய இதுக்கு, இன்னொரு பேஸ் வந்து ROIBயில் 3வது பேஸ் வந்து அந்த மோட்டார் சொல்லக்கூடிய சென்ட்ரிபியூகல் அல்லது கம்ப்ரஸர் மோட்டாருக்கான அந்த லைனை கொடுக்கும் பொழுது தனித்தனியாக வரும். 3 பேஸ் சப்ளையை ஒரே சப்ளையை எடுத்தாலும் சரி, இல்லைன்னா 2 சிங்கிள் பேஸ் சப்ளை, ஒரே வீட்டுக்கு 2 சிங்கிள் பேஸ் சப்ளை, ஒரு சிங்கிள் பேஸ் சப்ளையில் லைட்டிங்க்கும் பவர் பிளக்கும், இன்னொன்று மோட்டாருக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட யூனிட்டுக்கு மேலே போகக்கூடிய அந்த டபுள் சார்ஜஸை நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஓவர் லோடுன்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து லோடுகளை நம்ம யூஸ் பண்ணும்போது தெரியக்கூடிய ஒரு டைப். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா மோட்டார்கள் யூஸ் பண்ணுறோம். மோட்டார் வீடாக இருந்தாலும் சரி, இல்லை தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, மோட்டார்களை யூஸ் பண்ணும்போது மோட்டாரில் ஏற்படக்கூடிய அந்த மெக்கானிக்கல் ஃப்ரிக்ஷன், பேரிங் ஃப்ரிக்ஷன், உள்ளே ஏற்படக்கூடிய அந்த உராய்வு, பேரிங்கான உராய்வு இருக்கு இல்லையா, அந்த பேரிங் உராய்வினால் ஏற்படக்கூடிய அந்த அடிஷனல் லோடை வந்து நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. நம்ம வந்து மோட்டார் யூஸ் பண்ணுறோம்னு நினைப்போம். மோட்டார் இருக்கக்கூடிய பிடிமானம், ஃபேனில் இருக்கக்கூடிய அந்த பேரிங் பிடிப்பு, இதனாலலாம் அடிஷ்னலாக லோடு வந்து நமக்கு கன்சியூம் ஆகும். எடுத்து சார்ஜஸ் வந்து அதிகமாகும், இபி பில் அதிகமாகும், எனர்ஜி அதிகமாக நமக்கு தெரியாமல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே என்னது ஓவர்லோடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஓவர்லோடு வரும்பொழுது இப்போ இந்த ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, வயரிங் பண்ணும்பொழுது வீட்டுக்கு என்ன லோடு, ஒரு சிங்கிள் பேஸ் சப்ளையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு இவ்வளோ லோடு தான் இருக்குது, இவ்வளோ எலக்ட்ரிக்கல் டிவைஸ் தான் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு தேவையான வயரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம பண்ணிவிட்டு அந்த லோடை தாங்கக்கூடிய அளவுக்கு வயரிங்கில் அந்த இன்சுலேஷன் மெல்ட் ஆகாமல், ஹீட் அதிகமாக ஏற்பட்டு மெல்ட் ஆகாமல்
அந்த லோடு கரண்ட் பாஸ் ஆகிறப்ப அந்த கேபிளில் வயரில் பாதிப்பு ஏற்படாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த தன்மையை ரேட்டட் வோல்டேஜ் அல்லது ரேட்டட் லோடு, சரிங்களா? அதாவது ஒரு லோடு யூஸ் பண்ணாலும் கூட, இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள் யூஸ் பண்ணாலும் கூட அந்த லோடு கரண்ட் அந்த வயர் வழியாக போகும் பொழுது வயரை வந்து ஹீட் ஏற்பட்டு டேமேஜ் ஏற்படாமல் இருக்கக்கூடிய தன்மையை ரேட்டட் லோடு அப்படின்றாங்க, சரிங்களா? ரேட்டட் லோடு கண்டிஷன் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய லோடுகள் யூஸ் பண்ணும் பொழுது அது வயரில் தொட்டு பார்க்கும் பொழுது ஹீட் ஏற்படும். ஏன்னா வயரை வந்து நம்ம தொட்டு பார்க்க முடியாது, வயர் எல்லாமே கன்சீல்டு வயரிங் ஆயிடுச்சு. முதல் ஆரம்ப காலங்களில் வயரை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த வயல உடன் கேசிங் கேப்பிங் வயரிங் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயர் வந்து வெளியில் தெரிகிற வகையில் இருக்கும், வயரை தொட்டு பார்த்தாலே ஹீட் ஏற்படுறது தெரியும். ஆனால் இப்போ எல்லாமே கன்சீல்டு வயரிங்காக இருக்கிறதுனால வயர் எல்லாமே பைப்புக்குள்ள காங்கிரீட்டுக்குள்ள பதிச்சிடுறோம், சுவர்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பதிச்சிடுறாங்க. அப்போ வயரை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, வயரை தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, சரிங்களா? அப்போ நம்ம வயரிங் பண்ணும் பொழுது வீட்டுக்கு எந்த வகையான வயர்களை யூஸ் பண்ணுறது, நல்ல குவாலிட்டியான ISI முத்திரையுடைய வயர்களை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 180 வயர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வயரை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பவர் பிளக்குகள், பவர் பிளக்னா மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி பவர் பிளக் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ, சுவிட்ச் போர்டில் 3 பின் சாக்கெட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த 3 பின் சாக்கெட்டுக்கு போகக்கூடிய லைன் எல்லாமே 320 வயர்னு சொல்லக்கூடிய அந்த கேஜ் வயரை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு அந்த லோடுகளை தாங்கக்கூடிய அளவுக்கு அதில் லோடு கரண்ட் தாங்கக்கூடிய அளவுக்கு அதில் இன்சுலேஷன் ஹெவியாக இருக்கும், சரிங்களா? அது யூஸ் பண்ணுறாங்க. அப்போ 180 வயர்ன்றது லைட்டிங்க்கு, 320 வயர்ன்றது பவர் பிளக் சொல்லக்கூடிய அந்த சுவிட்ச் போர்டில் வரக்கூடிய 3 பின் சாக்கெட் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாமே டைரெக்டாக நம்ம மெயின்ல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் இருந்து டைரெக்டாக வந்து MCB மூலமாக சப் சர்க்யூட்டாக பிரிக்கும் பொழுது இது ஒரு சப் சர்க்யூட்டாக வச்சு நம்ம அதுக்கு லைன் 320 வயராக கொண்டு வந்துடுறோம். அதுபோக இப்போ ஓவர் ஹெட் லைன்ல இருந்து வரக்கூடிய மீட்டர் போர்டு வரக்கூடிய அந்த வயர் பார்த்தீங்கன்னா 720 வயர். ஓவர் ஹெட் லைன்ல இருந்து மீட்டர் போர்டு வரக்கூடிய லைன் வந்து 720 வயர். ஸோ இந்த 3 வகையாக வந்து வயரோட ரேஞ்சுகளை வச்சு நம்ம வயரிங் பண்ணும் பொழுது நல்ல குவாலிட்டியான வயர்களை யூஸ் பண்ணும் என்ன ஆகும், அந்த ஓவர்லோடு தாங்கக்கூடிய அளவுக்கு வயரோட இன்சுலேஷன் தன்மை நல்லா இருக்கும். அப்போ அந்த ஹீட்டை வந்து தாங்கும், மெல்ட் ஆக. அதை வந்து என்ன சொல்றாங்க, ரேட்டட் லோடு, ரேட்டட் கரண்ட் அல்லது ரேட்டட் லோடு கண்டிஷன். அப்போ ரேட்டட் லோடை யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த ரேட்டட் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. அப்போ வயர் மெல்ட் ஆகாம இருக்கக்கூடிய தன்மைக்கு ரேட்டட் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அதே வந்து வயர் மெல்ட் ஆயிருது, வயர் வந்து ஹீட் ஆகுது, மெல்ட் ஆகுது, எரிஞ்சு போகுது அப்படின்னும் போது அந்த கண்டிஷனுக்கு எக்ஸஸ் கரண்ட் அல்லது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், எக்ஸஸ் கரண்ட் அல்லது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்ன்றாங்க. ஸோ அது ஓவர்லோட் கரண்ட்ன்றாங்க. அதை வந்து ஓவர்லோட் கரண்ட்ன்றாங்க. அதிகப்படியான நம்ம அந்த வயரை வந்து ஹீட் ஆகாம யூஸ் பண்ணக்கூடியது ரேட்டட் லோடு, ரேட்டட் கரண்ட். ஹீட் ஆகி டேமேஜ் ஆகிற அளவுக்கு லோடுல யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஓவர்லோடு, எக்ஸஸ் லோடு, எக்ஸஸ் கரண்ட், இந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பரா டிசைன் பண்ணி வயர் செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஓவர்லோடு. இப்போ ஓவர்லோடுக்கு, சரிங்களா, ஓவர்லோடு ஏற்பட்டு வயர் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம வயர் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம், இன்சுலேஷன் தன்மை ரொம்ப முக்கியம், குவாலிட்டியான வயர் செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. இது இந்த மாதிரி ஏற்பட்டு நம்ம குவாலிட்டியான வயர் போட்டிருக்கிறோம், டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஃபியூச்சர்ல நமக்கு இப்போ உள்ள ஸ்டேஜுக்கு நம்ம பண்ணியிருக்கோம், ஃபியூச்சர்ல அடிஷனலாக லோடுகளை ஆட் பண்ணிடுறோம் அப்படின்னும் போது ஏற்கனவே இருக்க வயரிங்கை ஃபுல்லாக பிரிச்சு பண்ணணுமா, இருக்கட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அந்த மாதிரி தன்மை அப்பதான் நமக்கு என்ன ஆகும், வயர்ல ஹீட் ஏற்பட்டு எரிஞ்சு போறதுக்கு நிறைய மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த சூழ்நிலையில என்ன சொல்றாங்க, ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஓவர்லோட்ல அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணி அதன் மூலியமா கொடுக்கும்போது அதிகப்படியான லோடு யூஸ் பண்ணும்போது அந்த லோட் கரண்ட் அந்த வயர்ல பாஸ் ஆகும்போது அந்த தெர்மல் சென்ஸ், இந்த ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கக்கூடிய தெர்மல் சென்சார் வந்து என்ன செய்யுது, தெர்மல் அந்த ஹீட்டை வந்து சென்ஸ் பண்ணி அந்த அவுட்புட்ல போகக்கூடிய லோடுக்கு போகக்கூடிய அந்த சப்ளை வோல்டேஜை ஆஃப் பண்ணிடுது. அப்ப ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஓவர்லோட்னா என்ன, ஓவர்லோடு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த ஓவர்லோடு ஆகும் பொழுது எப்படி பாதுகாக்குது,
சரிங்களா? என்னது ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி, ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் அந்த தன்மையோட டிவைஸை யூஸ் பண்ணும்போது அந்த டிவைஸ் என்ன ஆகுது, கரண்ட் அதிகப்படியாக ஒயர்ல போகும் பொழுது ஹீட்டை வச்சு அது உணர்ந்து அந்த ஹீட் அதிகமாக இருக்கு, அப்போ ஓவர்லோட் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய ரிலே காயில் வந்து அவுட்புட் போகக்கூடிய சப்ளை வோல்டேஜை கட் பண்ணிடுது. சரிங்களா? ஸோ இதில் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஓவர்லோட்ல அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கருவியை யூஸ் பண்றாங்க. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஷார்ட் சர்க்யூட். ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஷார்ட் சர்க்யூட். ஷார்ட் சர்க்யூட்னா என்ன? ஷார்ட் சர்க்யூட்னா உங்களுக்கு தெரியும், நம்ம நார்மலாக வந்து ஃபேஸ் நியூட்ரல் 2 லைன் பார்த்துருப்போம். ஃபேஸ் நியூட்ரல் 2 லைன் பார்த்துருப்போம். அதுல சிங்கிள் ஃபேஸ் சப்ளைனா ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல், 3 ஃபேஸ் சப்ளைனா 3 ஃபேஸ், ROY சொல்லக்கூடிய 3 ஃபேஸ் ஒரு நியூட்ரல், 4 வயர் இருக்கும். அப்ப ஒரு ஃபேஸும் இன்னொரு ஃபேஸும் ROY அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஃபேஸுக்கு இடையில ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டாலும் சரி, அல்லது ஒரு ஃபேஸும் ஒரு நியூட்ரல் இடையில ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டாலும் சரி, அதை வந்து ஷார்ட் சர்க்யூட் சொல்றோம். அதை வந்து ஷார்ட் சர்க்யூட் சொல்றோம். சரிங்களா? இந்த ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும் பொழுது ஃபியூஸ் நல்ல குவாலிட்டியான ஃபியூஸ் அப்படின்னு என்ன, அந்த ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும் பொழுது ஏற்படக்கூடிய அதிகப்படியான கரண்ட்டை தாங்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதிகப்படியான கரண்ட் ஏற்படும் பொழுது அந்த ஃபியூஸ் வந்து மெல்ட் ஆகிற ஸ்டேஜ்ல ஃபியூஸை வந்து நம்ம போட்டிருந்தோம்னா, ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும் பொழுது ஃபியூஸ் மட்டுமே உருகி நம்ம அந்த லைன் டோட்டல் லைன் ஒயரிங் எல்லாத்தையுமே பாதுகாக்கும். அது இல்லாம ஃபியூஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹெவியான கம்பியை, நம்ம அதிகப்படியான திக்னஸ் உள்ள கம்பியை, கேஜ் உள்ள கம்பியை நம்ம ஃபியூஸை போட்டிருந்தோம்னா ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும் போது என்ன ஆகும், அந்த ஃபியூஸ் உருகாம கட் ஆகாம இருக்கும்போது டோட்டல் வயரிங் மொத்தமாகவும் எரிஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால ஃபியூஸ் ரொம்ப முக்கியமானது. இதுல என்னது, இதுல ப்ரொடெக்டிவ் டிவைஸா எது யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்ல ஃபியூஸ் கேரியர். அப்ப இதுக்கு ஃபியூஸ் ஏற்படுத்தி அந்த ஃபியூஸ் ரேஞ்ச், சரிங்களா, 5 ஆம்ஸ் 10 ஆம்ஸ் ரேஞ்சில் அந்த திக்னஸ் உடைய ரேஞ்சில் வந்து ஃபியூஸ் கேரியர்ல ஃபியூஸா போடும் பொழுது ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகும், ஃபியூஸ் உருகி டோட்டல் சர்க்யூட்டும் பாதுகாக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் எர்த் ஃபால்ட். ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் எர்த் ஃபால்ட். எர்த்னா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய இடங்கள்ல. இது இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஏற்கனவே படிச்சிருக்கோம். எர்த்னா என்ன, எர்த்து போடுறதுனால என்ன நன்மை, எர்த்து போடாதனால என்னென்ன தீமைகள்ன்றத தெளிவாக சொல்லியிருக்கேன். அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் எர்த் ஃபால்ட், இது எப்படி ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஷார்ட் சர்க்யூட் சொன்னமோ, ஃபேஸ் நியூட்ரலுக்கு இடையில ஏற்படக்கூடிய அந்த ஒரு அதிகப்படியான கரண்ட் ஃப்ளோ ஷார்ட் சர்க்யூட் சொல்றோமோ, அதேபடி மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் எர்த் ஃபால்ட்ல ஒரு ஃபேஸுக்கும் எர்த்துக்கு இடையில ஏற்படக்கூடிய, ஃபேஸுக்கும் எர்த்துக்கும் இடையில ஏற்படக்கூடிய அந்த ஒரு கரண்ட் ஃப்ளோ தான் என்ன சொல்றாங்க, எர்த் ஃபால்ட்னு சொல்றாங்க. எர்த் ஃபால்ட்னு சொல்றாங்க. இப்போ ROB இருக்கு, 3 ஃபேஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து ROB 3 ஃபேஸ் இருக்கு. OEB க்கு இடையில ஒரு லோடு கனெக்ட் பண்ணிக்கோங்க. OEக்கும் B க்கு இடையில ஒரு லோடு கனெக்ட் பண்ணி ஒரு மோட்டர் ஓடிக்கிட்டுன்னு வச்சுக்குவோம். ஒரு OEக்கும் B க்கு இடையில லோடு இருக்கு. அப்போ OEக்கும் தனியா லோடு, B க்கு தனியா லோடு இருக்கு. Rல இருந்து லோடு எடுக்கல. அந்த R ஃபேஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. அந்த R ஃபேஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. சரிங்களா? அப்படி ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா என்ன ஆகும், கிரவுண்டோட டச் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே எர்த்ன்றது போட்டிருப்பாங்க. எப்போ எர்த்து போட்டிருந்தாலும் அந்த எர்த்ன்றது நியூட்ரலோட லிங்க் அடிச்சிருப்பாங்க. எர்த்து போட்டிருந்தாலும் எர்த்தை வந்து நியூட்ரலோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆர் ஃபேஸ் வந்து டைரக்டா எர்த்தோட கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும், அந்த நியூட்ரல் சரியாக, நியூட்ரல் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லைன், அதாவது சர்வீஸ் லைன்ல இருந்து வரக்கூடிய நியூட்ரல் சரியா கிடைக்கல, அங்க கட் ஆயிருக்கு அப்படின்னா ஆர் ஃபேஸ் மட்டும் வந்துட்டு இருக்கு, அதாவது ஃபேஸ்க்கு மட்டும் வந்துட்டு இருக்குன்னா ஆர் ஃபேஸ்ல இருந்து எர்த்துக்கு போய் எர்த்துல இருந்து என்ன ஆகும், நியூட்ரல் வழியாக ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரிட்டர்ன் பேத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய நியூட்ரல் வரலைனா, சர்வீஸ் லைன் வரக்கூடிய நியூட்ரல் வரலைனா இந்த ஃபேஸ் வந்து நியூட்ரல் வழியா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி ஏற்படாம தடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி வரக்கூடிய ஃபால்ட்டுகளை எர்த் ஃபால்ட்னு சொல்றோம். அந்த மாதிரி ஆகாம இருக்கணும்னா நம்ம எர்த்துக்கும் நியூட்ரலுக்கு இடையில லிங்க் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு இடையில ஒரு ஃபியூஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா அப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி வரக்கூடிய ரிட்டர்ன் சப்ளைய அதிகப்படியான கரண்ட்டை
கடத்தாம அந்த ஃபியூஸ் வந்து உருகி நமக்கு ரிட்டர்ன் சப்ளை ஏற்படாம தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. சரிங்களா? அதனால இதுல என்ன சொல்றாங்க மேஜரா, என்னென்ன ஃபால்ட் ஏற்படுது, என்னென்ன ஃபால்ட் ஏற்படுது, இந்த ஃபால்ட்டுகளை எப்படி தீர்வு பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஓவர்லோட் ஏற்பட்டால் எப்படிலாம் ஏற்படுது, இந்த ஓவர்லோட் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். அடுத்து ஷார்ட் சர்க்யூட்னா என்ன, எப்படிலாம் ஏற்படுது, இந்த ஷார்ட் சர்க்யூட்டை எப்படி நம்ம தவிர்க்கலாம். ஃபியூஸ் கேரியர் தான், இதுக்கு ஃபியூஸ் கேரியர் தான். ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் எர்த் ஃபால்ட்னா என்ன, எர்த்னா என்ன, எர்த் ஃபால்ட் எப்படி ஏற்படுது, அந்த எர்த் ஃபால்ட் ஏற்படும் பொழுது எப்படி ரிட்டர்ன் சப்ளை ஏற்படுது, நியூட்ரல் இல்லையா, ரிட்டர்ன் பாத் ஏற்படுது அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை தடுக்கணும்னு என்ன செய்யணும், அதுக்கு இடையில ஃபியூஸ் அந்த ஃபியூஸ் லிங்கை அட்டாச் பண்ணும்பொழுது ஃபியூஸ் உருகி நமக்கு அந்த ரிட்டர்ன் பாத் ஏற்படாம தவிர்க்கலாம். ஸோ இந்த क्वेश्चन ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.